கருமாரியம்மன் வணங்காமல் அந்த நாளும் இருக்காது, எந்த சூழ்நிலையும் எனக்கு இருக்காது. அப்படி ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையான அம்மன் எனக்கு இந்த கருமாரி அம்மன் மிகப்பெரிய வரமாக இந்த சாணாங்குப்பத்தில் இந்த அம்மன் அமைஞ்சிருக்குது. நம்ம ஒரு தாய் ஒரு மகனை எப்படி அரவணைக்கலாலோ, ஒரு குழந்தை தாய் எப்படி அரவணைக்கலாம், அந்த உணர்வோடு அந்த உணர்ச்சியோடு தான் இந்த அம்மனை பார்க்கும் போதெல்லாம் உணர்வுகள் வெளியே வரும். இந்த அம்மனை வணங்கிட்டு வெளியே போனாவே உடம்பெல்லாம் சிலிர்க்கும். அந்த கோயில் என்ன அறியாமலே கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த அம்மனை சந்திக்க வந்தாலே அப்படியேப்பட்டு கஷ்டப்பட்டு வந்தாலும் சரிப்பட்டு வந்தாலும் சரி, உண்மை நின்று ஒரு நிமிஷம் மனமுறைக்கு வேண்டி இந்த அம்மாக்கிட்ட நின்னாங்கனாக்கா நிச்சயமா அதுக்கான பலனை இந்த அம்மாக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். அம்மன் மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போதோ, மாலை போடும்போதோ, அபிஷேகம் பண்ணும்போதோ அதை தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக கருதி தான் இங்கே எல்லாருமே அந்த பூஜை செய்கிறாங்க. அது மிகப்பெரிய பாக்கியம் தான். இன்னைக்கு ஆம்பூர் சாணாங்குப்பத்தில் இருக்க தேவி கருமாரியம்மன் கோயில் இருக்கும். உயிரோட்டமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அமர்ந்து இருக்கிறாங்க. அம்பாள் கையில நீங்க நேரோடவே பேசலாம். அம்பாள் கையில பூ போட்டு நீங்க உத்தரவு கேட்டீங்கன்னா அம்பாள் நடக்கும் நடக்காதுன்றதை முன்னாடியே சொல்லிடுவாங்க. அந்த பக்திக்கு தாங்க சக்தி உண்டு. கலியுகத்தின் மகா சக்தி படைத்த கருமாரியம்மன் திருக்கோயில், பக்தர்களோட திருக்கரங்களால் கர்ம வினைகளை தீர்க்கும் கருமாரியம்மன். அன்னையின் வாக்கின்படி என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் என் பிள்ளைகள். அவங்களோட திருக்கரங்களால் மஞ்சளால் நீராட்டி என்னை மனம் குளிர செய்தால் அவங்களோட பாவங்களை போக்குவேன், கர்ம வினைகளை தீர்ப்பேன் அன்னையின் வாக்கு. அவங்க கேட்ட வரங்களை கொடுப்பேன் அன்னையின் வாக்கு. அந்த அன்னதார மனம் முருகி, அம்மா நீ இந்த பிரச்சனையை பார்த்துக்கோன்னு அவ கையில சொல்லுங்க. உருமாறி வந்தேனும் தன் பக்தர்களை காத்தருள்வாள் கருமாரியம்மன் என்ற சத்தியமான வார்த்தை.